இது மாதிரியான தரமற்ற கூல்ட்ரிங்க்ஸ் வந்து 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்கல்ல, இதை குடிப்பது ஒரு பெரும் நோயை ஏற்படுத்தும், சில நேரங்களில் மரணங்களை கூட விளைவிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் திருவண்ணாமலையில் ஒரு 10 வயது சிறுமி பலியான சம்பவம். இதனைத் தொடர்ந்து சென்னையில் வேசர்பாடி பெரம்பூர் பகுதியில் இப்போ பார்க்கலாம், ஒரு தரமற்ற முறையில் சுகாதாரம் இல்லாமல் எந்த விதமான உணவு பாதுகாப்பு துறையினுடைய அனுமதியும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி. இவங்க வந்து என்னென்னலாம் இதில் சேர்க்குறாங்கன்னே தெரியாது. இதில் வந்து தற்போது சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி திரு சதீஷ்குமார் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அவரிடமே கேட்கலாம். சார், இப்போ பார்த்தாலே தெரியுது இதில் வந்து என்னென்னலாம் சேர்க்குறாங்க சார். இது வந்து 10 ரூபாய் இதை குடிக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும்? இது பார்த்தீங்கன்னா இது 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து அவங்க தயாரிக்கும் ரேட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாய்க்குள்ளே தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். இதில் எந்த விதமான அந்த ஃப்ரூட் சம்மந்தப்பட்டதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ளேவர் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நத்திங் பட் இந்த பல்ப்போ, இந்த மேங்கோ பல்ப்போ, இந்த பல்ப்போ எதுவுமே சேர்த்தது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் கலரிங் தான். இப்போது இந்த இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு. இந்த கெமிக்கல் தான் அவங்க வந்து கலக்குவாங்க. இதை தான் நான் இப்போ தொட்டு பார்த்தேன். என்னோட கை கழுவுனதுக்கு அப்புறமும் இப்படி தான் இருக்கு. பாருங்க, அவ்வளோ திக்னஸ். ஸோ இவ்வளவு ஒரு அடர்த்தியான கலர். இது வந்து உடம்புல என்னென்ன மாற்றம்? இதெல்லாம் போச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கே 60 நாள் ஆகுங்க. நார்மலாவே வெளியே வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் அப்படியே போய் நம்ம குடல்ல அப்படியே போய் ஒட்டிக்கும். குழந்தைங்க ஆசையாக நிறையா குடிக்கும். நாக்கெல்லாம் இந்த கலர் வந்துருச்சுன்னு எல்லா குழந்தைக்கும் காட்டுக்கு விளையாடுவாங்க. ஸோ அது வந்து நேராக பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே குடலில் போய் ஒட்டிக்கும். மெயினாக வந்து வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, குடல் புண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அதை இங்கே இக்னோர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க ரொம்ப நாள் இருக்குன்னா அந்த இது வந்து அந்த கெமிக்கல் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே கேன்சராக மாறிடும். கேன்சராக மாறிடுச்சுன்னா அடுத்தது இறப்பு தான் வர ஆரம்பிக்கும். அதே வந்து இது வந்து சில டைம் இது வந்து இப்போ அன்ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ஏதாவது க்ரோத் இருந்ததுன்னா, பாக்டீரியல் க்ரோத் இருந்ததுன்னா அன்ஹைஜீனிக்காக கை போட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுமே வந்து ஃப்ரிட்ஜில் இங்கே எங்கேயுமே வந்து ஃப்ரிட்ஜே கிடையாது. எந்த விதமான ஃப்ரிட்ஜுமே இங்கே கிடையாது. ஆனால் இது வந்து தயாரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க கடைக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி பண்ணுற பொழுது இதில் வந்து க்ரோத் வரும். எத்தனை நாளைக்கு இது கெடாமல் இருக்கு சார்? இது கெட்டுடுங்க, நாளைக்கே கெட்டுடும். ஆக்சுவலாக ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். தண்ணியில் போட்டு அப்படி கலக்கி அப்படி வச்சிடறாங்க. ஆனால் இது வந்து தண்ணி லெவலில் அப்படியே இவங்க கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வச்சுக்கலாம். ஆனால் பட் இது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்ததே கிடையாது. பட் இருந்தாலும் இது இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு மூட்டையாக இருக்குன்னு பாருங்க. இத்தனை மூட்டையுமே இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் டெஸ்டாக தான் பண்ணணும். நாங்கள் இப்போ நார்மல் ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரை விட இது ரொம்ப ஒரு பல மடங்கு அதிகமா இருக்கு. இதுக்கு என்னென்ன சேர்க்கிறாங்க? அதுதான் கெமிக்கலுங்க. அதுக்கு தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த அட்ரஸ் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நீங்க பாருங்க இவ்வளவு இந்த கெமிக்கல் வர்றதுக்கு நீங்க கை கழுவினாலும் போகாது. அவ்வளவு சரி பார்க்கலாங்க வாங்க. ஸோ இது வந்து கழுவுனா கூட அந்த கையிலேருந்து போகிறதுக்கே எவ்வளோ டைம் ஆகுது. அப்போ குடலில் வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த நகத்தில் எல்லாமே அந்த கலர் மாறிடுது. ஸோ இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நிறைய இதை வாங்கி குடிக்கிறாங்க வெயிலுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது. அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோம், இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய எதா இருந்தாலுமே நீங்கள் சாப்பிடாதீங்க. இதெல்லாம் வேண்டவே வேண்டான்றேன். இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, கலர்ஃபுல் ஆடட் எதுவுமே நம்ம வேண்டான்னு சொல்லுது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணக்கூடிய சின்ன வியாபாரம் பெரிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு இதுக்கே வந்து கெட்ட பேர் வருது. ஐயோ பிடிச்சா அது வந்துருமோ இது வந்துருமோன்னு. அதனால இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ் குடிக்கணும். நமக்கு FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்க்கு எத்தனையோ இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ நிறைய இருக்கு. அது அவங்க வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல சார், இப்போ இது 10 ரூபா ப்ராடக்ட், இது வந்து குவாலிட்டி இல்லைன்னு சொல்றோம். பட் இந்த பன்னீர் சோடாலாம் வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஹோட்டல்ல பெரிய ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டோம்னா வாங்கி குடிக்கிறாங்கல்ல, அது நல்லதா? அது எங்களோட நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கிற நீங்க கோலிசோட வாங்கி சாப்பிடலாம். அவங்க வந்து எங்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மெத்தட் வந்து எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் திஸ் கோலிசோட நாங்கள் எப்படி பண்றோம் அப்படின்றது, அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஆட் பண்றோம் அப்படின்றது அதெல்லாம் பார்த்தோம்னா அதை எடுத்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ரேண்டமா நம்ம டெஸ்ட் பண்றப்போ அதில் எங்களோட FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் வருதா, அதோட கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்குறாங்க பார்த்தீங்களா. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இந்த FSSAI எல்லாம் இருக்கு. இதுதான் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள வரணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த FSSAI இதே தெரியாது, இவ்வளோதான் இருக்குமா என்னன்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்த மாதிரி ஊற்றுவாங்க. கலர்ஸாக இதாகட்டும் எதாக இருந்தாலும் கைக்கு அப்படியே ஊற்றுவாங்க.
ஸோ அப்படி ஊற்றும் பொழுது இது வந்து ஒரு பாய்சன் திங்காக தான் மாறுது அது. இல்லை சார், இது வந்து இப்போ கிரேப், இது வந்து இப்போ ஒரு பேக்டா வந்து கடைங்களுக்கு வருது. ஆனால் நிறைய கடைகள் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய பாக்ஸ்லயே வந்து லெமன் ஃபிளேவர், லெமன் ஜூஸ், கிரேப் ஜூஸ்னு கொடுக்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி கெமிக்கல் இல்லை பவுடர் தான். கெமிக்கல் தாங்க எல்லாமே. நீங்களே கெமிக்கல் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கெமிக்கல் பாட்டில் அதை எடுங்க, அங்கே வச்சிருக்காங்க அந்த ஹாலில் இருந்தது அந்த வீடு. இப்போ இது ஹைஜீனிக்கா இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இது வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம் சார். நீங்கள் கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் தயவு செய்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போங்க. போதுமா ஹைஜீனிக் பார்த்தீங்களா? ஒரு சின்ன இடம் தான், ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, சுத்தம்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி அங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்மெல் வரக்கூடிய. இதுதான் அந்த மிஷின், இதில் இருந்தால் பேக் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி பேக்கெட்டாக ரெடி பண்ணுறாங்க. இந்த பேக்கெட்டில் தான் இது வந்து ரெடி ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். இது வந்து எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 2 மாதம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபில்டர், இந்த ஒரு நிமிஷம், ஆர்ஓ வாட்டரோ ஃபில்டர் வாட்டரோ எதுவும் கிடையாது. நார்மலாக வரக்கூடிய பைப்பில் வரக்கூடிய தண்ணி எடுத்து தான் அவங்க பண்ணுறாங்க. இது என்ன சார் கெமிக்கல்? இதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல கெமிக்கல் கேட்டீங்கல்ல, எசன்ஸ். இதுதான் இல்லை, இது எத்தனை இடத்துல போய் நீங்கள் இது தடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஆரஞ்சு ஃப்ளேவர், இது ஆரஞ்சு ஃப்ளேவரு, இது மேங்கோ, இது மேங்கோ. ஓகே ஓகே. இது ஸ்மெல் பாருங்க, நீங்கள் ஏமாந்து போயிருவீங்க. இதெல்லாம் பல்பில் ஒரிஜினல் மேங்கோவில் இருக்க அதே ஸ்மெல் கொடுக்குறாங்க. இது பூராவுமே அவ்வளோதான். இதில் கொஞ்சோண்டு தண்ணியில் கலந்தோம்னா போதும், நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் தயாரிச்சுக்கலாம். இந்த பாருங்க, அவ்வளோதான் மேங்கோ ஜூஸ் ரெடி. எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதெல்லாம் என்னைக்கு நம்ம உடம்புல டைஜஸ்ட் ஆக போகுது சொல்லு பார்ப்போம். இந்த பாருங்க, இல்லை இது வந்து கேன்சர், வயிற்றுல கட்டி, இந்த மாதிரியான பல பாதிப்பு. நீங்கள் இப்போ முதல்ல இது பார்த்தோம், இது வந்து இது ஆரஞ்சு. ஆரஞ்சு தண்ணி குடிங்க, அப்படியே தண்ணி குடிங்க. ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இல்ல சார், இதை வந்து எத்தனை இடங்கள்ல இதை கண்காணிக்க போறீங்க, தடுக்க போறீங்க? ஏன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். எப்படியாவது இப்போ இது எப்படியாவது கண்ட்ரோல்ல பண்ணணும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு நான் இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு பொதுமக்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது எங்களோட உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லபடியா நாங்க இது மாதிரி பண்ணலாம், தடுக்கலாம். ஆக்சுவலா மக்கள் விழிப்புணர்வா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட இது. இல்லை சார், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா குழந்தைங்க நிறைய வந்து கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி டைம்ல வந்து வெயில்ல குடிக்கிறது அப்படிங்கிறப்போ நீங்க சொல்றது ஆரம்ப அறிகுறி வந்து வாய்ப்புண்ணு, தொண்டை புண்ணு, வாய்ப்புண், தொண்டை புண்ணு, வயிற்றெரிச்சல் தான். அதை தாண்டி வயிற்றுப்போக்கு, சில நேரங்களில் இந்த திருவண்ணாமலை மாதிரியான சம்பவங்கள் வந்து இவ்வளவு பெரிய மரணத்தை ஏற்படுத்துமா? நீங்களே பாக்குறீங்கல்ல, நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப காமிச்சேன் கெமிக்கல் எப்படி பண்றாங்கன்னு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? உங்களுக்கு குழந்தை இறப்புக்கு இதெல்லாம் காரணமா இருக்காதா? எவ்வளவு தூரம் ஹைஜீன் நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க படிச்சவங்க, நீங்க சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு ஹைஜீனா இருந்திருக்குது. ஹைஜீனே கிடையாதுங்க. இது நாளைக்கு அவங்க குழந்தை கைக்கு போச்சுன்னா அந்த குழந்தைக்கு தெரியுமா இதுல பாக்டீரியா வளர்ந்துருக்கு, இது எத்தனை நாள் இருக்குன்னு எடுத்து வாயில வச்சு குடிக்கிங்க. உள்கார பூரா ஃபுட் பாய்சனிங் தான் ஆகும். ஸோ ஃபுட் பாய்சனிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்த வயசுல தே வில் கோ ஃபார் ஷாக்கு. இது மாதிரி வாந்தி வயிற்றால இருந்திருக்கும். பார்த்தோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் டெத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெயில் காலத்தில் குடிக்கிறதுக்கு இதமா இருக்கு, விலை குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்காதீங்க. குழந்தைங்களையும் தனியாக போய் வாங்கி குடிக்கிற மாதிரி என்கரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் உணவு பாதுகாப்பு துறையினுடைய வேண்டுகோள், எச்சரிக்கை. எனவே நம்முடைய பாதுகாப்பு என்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செல்வகுமார்.